உலகெங்கும் தமிழ் பேசும் தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, ஃப்ளிப்கார்ட்டில் எப்படி ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோம் பேஜ் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் வந்து seller.flipkart.com அப்படின்னு டைப் பண்ணி சர்ச் கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு விண்டோ வரும். ஏற்கனவே ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க இதில் வந்து உங்கள் காண்டாக்ட் நம்பரை டைப் பண்ணி இந்த ரிஜிஸ்டர் நவுன்னு ஒரு பட்டன் இருக்கும். அதாவது அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இல்லை ஆல்ரெடி நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன்னா மேலே லாகின் ஃபார் எக்ஸிஸ்டிங் அப்படின்னு இருக்கும். அதில் வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு கீழே வந்து லாகின் கொடுத்தீங்கன்னா லாகின் ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இதில் வந்து செகண்டாக வந்து உங்களுக்கு வந்து லிஸ்டிங்னு ஒன்று இருக்கும். அந்த லிஸ்டிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா செகண்டாக வந்து ஆட் நியூ லிஸ்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பேஜ் வரும். அந்த பேஜில் வந்து ஆட் அ சிங்கிள் லிஸ்டிங், ஆட் அ பல்க் லிஸ்டிங். நீங்கள் சிங்கிளாக லிஸ்ட் பண்ணால் சிங்கிள் கொடுங்க, பல்க்னா பல்க் கொடுங்க. இப்போ வந்து சிங்கிள் லிஸ்டிங் நான் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ராடக்ட் ஆட் பண்ணுறீங்களோ அதோட கேட்டகரியை வந்து டைப் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் மெமரி கார்டு ஆட் பண்ண போகிறேன். கொடுத்துட்டு செலக்ட் பிராண்ட் கொடுங்க. செலக்ட் பிராண்ட் கொடுத்தோன்னா நம்ம எந்த பிராண்ட் வேணுமோ அதை வந்து நம்ம இதில் வந்து டைப் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து சாம்சங்னு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணிவிட்டு கீழே வரும், அதை கொடுத்துருங்க. செக் பிராண்ட் கொடுங்க. இதுக்கு வந்து எனக்கு வந்து அப்ரூவல் கிடையாது, சாம்சங் நான் வந்து சேல் பண்ணுறதுக்கு. இப்போ அப்ரூவல் வேணும்னா கீழே வந்து அப்ளை ஃபார் பிராண்ட் அப்ரூவல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கொடுத்து அப்ரூவல் பண்ணிக்கோங்க. அதை பற்றி நான் தனியாக ஒரு வீடியோ போடுறேன். இப்போ வந்து சாம்சங் பதிலாக இப்போ நான் வேறு பிராண்ட் வந்து சூஸ் பண்ணுறேன். எக்ஸாம்பிளுக்கு சாண்டிஸ்க்கு நான் எடுத்துக்கிறேன். செக் பிராண்ட் கொடுங்க. சாண்டிஸ்க்கு வந்து நான் ஆல்ரெடி அப்ரூவல் வாங்கிட்டேன், ஸோ அதனால் இந்த க்ரீன் டிக் மார்க் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து க்ரியேட் நியூ லிஸ்டிங்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட ப்ராடக்டோட ஃபோட்டோஸ் அதை வந்து ஆட் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு கொஞ்சம் ஃபோட்டோஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ அப்லோட் பண்ணியாச்சு, செகண்ட் ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறேன். எல்லா ஃபோட்டோவும் அப்லோட் பண்ணக்கப்புறம் கீழே வந்து சேவ்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் ஃபோட்டோ வந்து சேவ் ஆகும். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இந்த மேலே இருக்குல்ல, அதை வந்து எடிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ப்ராடக்ட்டுக்கான ஒரு எஸ்கேவி கோட் வந்து கொடுங்க. அதுக்கடுத்து லிஸ்டிங் ஸ்டேட்டஸில் வந்து ஆக்டிவ்னு இருக்கும். அதை கொடுத்துக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி ரேட் அதை டைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன ப்ரைஸுக்கு சேல் பண்ண போகிறீங்களோ அதோட ரேட்டை வந்து டைப் பண்ணுங்கள். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இப்போ இது வந்து ஃபுல்ஃபில்மெண்ட் பை யார், செல்லரா இல்லை ஃப்ளிப்கார்ட்டா அப்படிங்கிறது செலக்ட் பண்ணுங்கள். நான் வந்து செல்லர்னு செலக்ட் பண்ணுவேன். ப்ரொக்யூர்மெண்ட் டைப் வந்து செலக்ட் பண்ணணும். இன்ஸ்டாக்னு நான் செலக்ட் பண்ணுறேன். ப்ரொக்யூர்மெண்ட் எஸ்எல்ஏனா இது வந்து நம்ம வந்து எத்தனை நாளில் வந்து நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து டிஸ்பேச் பண்ண முடியும் உங்களால். நான் வந்து 1 டேயில் டிஸ்பேச் பண்ணிடுவேன். ஸோ அதனால் நான் 1ன்னு கொடுத்துருக்கேன். உங்கள் கையில் எவ்வளோ ஸ்டாக் இருக்குது அந்த ப்ராடக்ட்டு அப்படிங்கிறத டைப் பண்ணுங்கள். நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து அதில் வந்து நான் வந்து 0ன்னு கொடுத்துக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். ஷிப்பிங் ப்ரொவைடர் யார், நீங்கள் செல்ஃப் ஷிப் பண்ணுறீங்களா இல்லை ஃப்ளிப்கார்ட்டே உங்களுக்கு இது பண்ணுறாங்களா, இ-கார்ட் மூலியமாக பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ வந்து ஃப்ளிப்கார்ட்னு கொடுத்துக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து லோக்கல் டெலிவரி சார்ஜ் எவ்வளோ நீங்கள் வந்து வாங்குவீங்க, ஜோனல் போனீங்கன்னா நம்ம ஸ்டேட்டுக்குள்ளே எவ்வளோ வாங்குவீங்க, இல்லை நேஷ்னல் லெவல் ஆல் ஸ்டேட்டு கொடுக்குறீங்கன்னா எவ்வளோ வாங்குவீங்கிற ப்ரைஸ் அமௌண்ட்டு அதில் செலக்ட் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் பேக்கேஜோட டீட்டெயில்ஸ், பேக்கேஜ் வெயிட் எவ்வளோ,
அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கேஜோட லென்த் எவ்வளோ அதையும் டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதோட பிரெத் எவ்வளோ அப்படிங்கிறது எல்லாம் சென்டிமீட்டரில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் பேக்கேஜோட ஹைட் எவ்வளோன்னு டைப் பண்ணிக்கோங்க. கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஒரு ப்ராடக்ட்டுக்குன்னு ஹெச்எஸ்என் கோடு இருக்கும். உங்கள் ப்ராடக்ட்டோட ஹெச்எஸ்என் கோட் தெரிஞ்சால் அதை டைப் பண்ணுங்கள். இல்லைன்னா கீழே ஃபைண்ட் எவ்வளோன்னு ஹெச்எஸ்என் கோட் இருக்கும், அதை கிளிக் பண்ணி உங்கள் ப்ராடக்ட் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. கீழே வந்தீங்கன்னா டேக்ஸ் கோட்னு இருக்கும். அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ டேக்ஸு, நான் வந்து 18% கொடுக்குறேன். கீழே வந்து மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ், மேனுஃபேக்சர் யார் அப்படிங்கிறது வந்து டைப் பண்ணணும். இப்போ வந்து நம்ம வந்து சாண்டிஸ்க் யூஸ் பண்ணியிருக்கோம்ல, ஸோ வந்து நமக்கு மேனுஃபேக்சர் வந்து சாண்டிஸ்க் ப்ராடக்ட். அதுக்கடுத்து இம்போர்ட்டர் யார், உங்கள் பேக்கேஜில் பின்னாடி லேபிள் ஓட்டிருப்பாங்க, அதிலே வந்து இம்போர்ட்டட் பைன்னு போட்டு அவங்க கம்பெனி நேம் இருக்கும். அந்த கம்பெனி நேம் வந்து இதில் கொடுத்துங்க. அதுக்கப்புறம் அந்த பேக்கேஜ் வந்து பேக்கர் யார் அப்படிங்கிறது வந்து இதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கண்ட்ரி ஆரிஜின், எந்த கண்ட்ரியில் வந்து இது பண்ணுறாங்க அப்படிங்கிறத வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் கொடுத்துட்டு கீழே சேவ் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் செகண்டாக ஒன்று இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து அந்த ப்ராடக்டோட மாடல் நம்பர் அது என்னென்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாடல் நம்பர் கொடுத்துக்கிறேன். அந்த ப்ராடக்ட் வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி, நம்ம மெமரி கார்டில், ஸோ அது வந்து எவ்வளோ கெப்பாசிட்டி 16 GB நான் கொடுக்குறேன். அந்த மெமரி கார்டு வந்து என்ன டைப்பு அப்படிங்கிறத வந்து அதில் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த மெமரி கார்டோட கிளாஸ் என்ன, கிளாஸ் 10ஆ கிளாஸ் 4ஆ, நான் வந்து கிளாஸ் 10 வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த மெமரி கார்டு வந்து என்ன சீரீஸ்னு வந்து டைப் பண்ணுங்கள். நான் போடுற மெமரி கார்டு வந்து அல்ட்ரா சீரீஸு, ஸோ அல்ட்ரான்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். அதில் வந்து வாரண்டியோட சம்மரி இருக்கும், வாரண்ட்டி சம்மரி என்னென்னு டைப் பண்ணிக்கோங்க. கம்பெனிலேருந்து அந்த வாரண்ட்டி சம்மரி கொடுப்பாங்க, ஸோ அதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாரண்ட்டி சர்வீஸ் டைப்பு, இது வந்து நம்ம வாரண்ட்டி சர்வீஸ் டைப்னால் வாரண்ட்டி வச்சு நம்ம எந்த மாதிரி சர்வீஸில் வந்து எந்த டைப்பில் வந்து நம்ம அதுக்கு வந்து சர்வீஸ் பண்ணி கொடுப்பாங்க, வாரண்ட்டி கிளைம் பண்ணி கொடுப்பாங்கிறத வந்து அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கவர்ட் இன் வாரண்ட்டி, இந்த வாரண்ட்டியில் என்னென்ன கவர் ஆகும் அப்படிங்கிறத வந்து அந்த பாக்ஸில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த வாரண்ட்டியில் என்னென்ன கவர் ஆகாது அப்படிங்கிறத வந்து அதில் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். சேல்ஸ் பேக்கேஜ்னால் நம்ம அந்த இதில் வந்து என்ன இருக்கும் அப்படிங்கிறத வந்து டைப் பண்ணிக்கோங்க. நம்ம இதில் வந்து அந்த பேக்கெட்டில் வந்து மெமரி கார்டு ஒன்று இருக்கும், ஸோ அதை டைப் பண்ணிக்கிட்டேன். ரீட் ஸ்பீடு எவ்வளோ, 90 MBPSஆ இல்லை 100 MB/s அதைங்கிட்ட டைப் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுள் வித் வந்து என்னென்னு டைப் பண்ணிங்க, மொபைலாக டேப்லெட்டா இல்லை லேப்டாப்ஸ் அந்த மாதிரி. பேக்கில் வந்து ஒன்று இருக்கும், ஸோ சேவ் கொடுத்துங்க. அதுக்கு லாஸ்ட்டாக வந்து அடிஷ்னல் டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதில் வந்து ப்ராடக்ட் என்ன கலர் அப்படிங்கிறத வந்து அதில் வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு யூபிசி நம்பர்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி நீங்கள் எடுத்து அதை வந்து டைப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதை வந்து அப்படியே அதில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. நான் அப்படியே வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன்.
காப்பி பேஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ அதுக்கடுத்து சர்ச் கீவேர்ட்ஸ். என்னென்ன கீவேர்ட்னா மெமரி கார்ட்ஸு, சாண்டிஸ்க்கு. அது எதுக்குன்னா கஸ்டமர் வந்து அவங்க கஸ்டமர் போர்ட்டலில் வந்து சர்ச் பண்ணும்போது இந்த மாதிரி கீவேர்ட்ஸ்னால் டைப் பண்ணாங்கன்னா நம்ம ப்ராடக்ட் வந்து விசிபிள் ஆகும். ஸோ அதுக்காக அதோட கீவேர்ட்ஸ்னால் டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதாவது அந்த கீ ஃபீச்சர்ஸும்பாங்க, அதை வந்து டைப் பண்ணிங்க. நான் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் டவுன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபர்தராக அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்களோ அதெல்லாம் தேவையானது வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. அதில் வந்து கடைசியாக டொமஸ்டிக் வாரண்டி எவ்வளோ, இன்டர்நேஷ்னல் வாரண்டி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அதை கொடுத்து நான் சேவ் கொடுத்துக்கிறேன். நீங்கள் டைப் பண்ணல ஏதாச்சும் எரர்ஸ் வந்துச்சுன்னா அந்த மாதிரி காமிக்கும் ரெட் கலரில். அதை என்ன எரர்ஸ்ன்னு பார்த்து கிளியர் பண்ணிக்கோங்க. கடைசியில் வந்து கீழே வந்து சென்ட் டு QCன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். சென்ட் டு QCனா குவாலிட்டி செக். கிளிக் பண்ணக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா மேலே வந்து சப்மிஷன் சக்ஸஸ்ஃபுல்னு வந்துடும். அதுக்கப்புறம் கீழே வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பாருங்கள். அதில் வந்து நம்ம ரீசெண்டாக அப்டேட் பண்ணது இருக்கும், சாண்டிஸ்க் ப்ராடக்ட்டு QC இன் ப்ராக்ரஸ்னு வரும். அவங்க ஃப்ளிப்கார்ட் டிபார்ட்மெண்ட் வந்து அவங்க வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணக்கப்புறம் QC பாஸ்ன்னு கீழே இந்த மாதிரி வரும் க்ரீன் டிக் போட்டு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் பிஸ்னஸ் ஃப்ரெண்ட்ஸோட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்புறம் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க.